முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் மிகவும் அழகான இளம்பெண் ஒருவர் வாழ்ந்து வந்ததாக நாட்டுப்புற மரபில் கூறப்படுகிறது. ஒரு நாள் அந்த பெண் அருகில் இருந்த குளத்திற்கு குளிக்கச் சென்றாள். அப்பொழுது அங்கிருந்த ஒரு கள்வன் அந்த பெண்ணை தவறான நோக்கத்துடன் பின்தொடர்ந்து வந்தான். அவனுடைய எண்ணத்தை உணர்ந்த அந்த பெண் மிகவும் பயந்தாள். தன்னை காப்பாற்றும்படி அவ்வையார் அம்மனை மனதார வேண்டிக் கொண்டாள். அவளுடைய பக்தியையும் வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்ட அம்மன் அருளால் அந்த இளம்பெண் ஒரு வயதான மூதாட்டியாக மாறிவிட்டாள் என்று இந்த பாரம்பரிய கதை கூறுகிறது. இதனால் அந்த கள்வனின் எண்ணம் நிறைவேறாமல் போனது. அம்மனின் அருளால் தன்னை காப்பாற்றிக் கொண்ட அந்த பெண் பின்னர் மக்களால் தெய்வமாக மதிக்கப்பட்டு அவ்வையார் அம்மன் என்ற பெயரில் வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது. காலம் சென்றது. ஒரு குடும்பத்தில் 3 உடன்பிறப்புகள், ஒரு அண்ணனும் 2 தங்கைகளும் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தினர் ஔவையார் அம்மனை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டு வந்தனர். குறிப்பாக அம்மனுக்காக கொழுக்கட்டை செய்து படைத்து வழிபடுவது அவர்களுடைய முக்கியமான வழிபாட்டு முறையாக இருந்தது. ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல அம்மனுக்கு கொழுக்கட்டை செய்து படைத்தனர். வழிபாடு முடிந்த பின் அந்த கொழுக்கட்டைகளை எடுத்துக்கொண்டிருந்த போது ஒரு ஏழை பெண் அங்கு வந்தாள். அவளுடைய நிலையை பார்த்து பரிதாபப்பட்ட அந்த பெண் தன்னிடம் இருந்த கொழுக்கட்டைகளில் சிலவற்றை அந்த ஏழை பெண்ணுக்கு தானமாக கொடுத்தாள். அந்த ஏழை பெண் அந்த கொழுக்கட்டைகளை வீட்டிற்கு எடுத்துச் சென்றாள். வீட்டில் அவற்றை பார்த்தபோது அவளுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்ததாக கதை கூறுகிறது. அவள் எடுத்துச் சென்ற கொழுக்கட்டைகள் தங்கமாக மாறியிருந்தன. அந்த அதிசயத்தை கண்ட அவள் மிகவும் ஆச்சரியமடைந்தாள். அந்த தங்கத்தை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டாள். காலப்போக்கில் அவளுடைய குடும்பம் வறுமையிலிருந்து மீண்டு வசதியும் செழிப்பும் பெற்றதாக நாட்டுப்புற கதை கூறுகிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு ஔவையார் அம்மனின் அருளால் தான் தனக்கு இந்த நன்மை கிடைத்தது என்பதை அந்த பெண் உணர்ந்தாள். அதனால் அவளும் ஔவையார் அம்மனை பக்தியுடன் வழிபடத் தொடங்கினாள். அம்மனை நம்பிக்கையுடன் வழிபட்டு கொழுக்கட்டை படைத்து தன்னால் முடிந்த அளவு தான தர்மங்களையும் செய்தாள். அதன் பிறகு அவளுடைய குடும்பத்தில் செல்வமும் வளமும் மகிழ்ச்சியும் தொடர்ந்து பெருகியது என்று அந்த மரபு கதை கூறுகிறது. இந்த கதையின் முக்கியமான கருத்தாக பக்தர்கள் கருதுவது அம்மனை உண்மையான மனதுடன் வழிபடுவதும் தன்னிடம் இருப்பதை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்வதும் நன்மையை தரும் என்பதாகும். அதனால்தான் ஔவையார் அம்மன் வழிபாட்டில் கொழுக்கட்டை படைப்பதற்கும் பெண்கள் விரதம் இருந்து அம்மனை நினைத்து வழிபடுவதற்கும் சிறப்பு முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுகிறது. ஔவையார் அம்மன் வழிபாட்டில் மற்ற வழிபாடுகளைப் போல பகல் நேரத்தில் அனைவரும் சேர்ந்து வழிபடுவது கிடையாது என்று சில பகுதிகளில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது. பெண்கள் மட்டுமே இரவு நேரத்தில் ஒன்று கூடி அனைவரும் உறங்கிய பிறகு மிகவும் அமைதியான முறையில் இந்த வழிபாட்டை நடத்துவது இந்த வழிபாட்டின் தனிச்சிறப்பாக கூறப்படுகிறது. அம்மன் இருக்கும் வீட்டில் அந்த வீட்டைச் சேர்ந்த பெண்கள் முதலில் அம்மனை வழிபாட்டிற்காக தயார்படுத்துவார்கள். பின்னர் அந்த வீட்டில் உள்ள ஔவையார் அம்மன் சிலை அல்லது வழிபாட்டுப் பொருளை மரியாதையுடன் எடுத்து வைத்து அருகில் உள்ள பெண்களையும் அழைத்து வழிபாட்டை தொடங்குவார்கள். அந்த நேரத்தில் ஆண்கள் மற்றும் ஆண் குழந்தைகள் வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பது சில குடும்பங்களிலும் ஊர்களிலும் கடைபிடிக்கப்படும் பாரம்பரியமாகும். வழிபாட்டின் முக்கியமான பகுதிகளில் ஒன்று கொழுக்கட்டை தயாரிப்பது. இதற்காக முதலில் பச்சரிசியை எடுத்து சுத்தம் செய்து அதை இடித்து மாவாக தயாரிப்பார்கள். அந்த அரிசி மாவை கொண்டு சிறிய சிறிய கொழுக்கட்டைகளை பிடிப்பார்கள். இந்த கொழுக்கட்டையில் பொதுவாக உப்பு சேர்க்காமல் செய்வது சில ஔவையார் அம்மன் விரத மரபுகளில் குறிப்பிடப்படுகிறது. கொழுக்கட்டைகளை தயாரித்த பிறகு அவற்றை அவித்து அம்மனுக்கு படைப்பதற்காக தனியாக வைத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு வழிபாட்டிற்காக புங்க இலை மற்றும் புளிய இலை போன்றவற்றை வைத்து அம்மனை அலங்கரித்து வழிபடுவார்கள். விளக்கேற்றி அம்மனை மனதில் நினைத்து குடும்ப நலம், மகிழ்ச்சி, வளம் மற்றும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் ஒன்றாக பிரார்த்தனை செய்வார்கள். அதன் பிறகு அங்கு கூடியிருக்கும் பெண்களில் ஒருவர் அல்லது பெரியவர் ஔவையார் அம்மன் கதையை சொல்லத் தொடங்குவார். மற்ற பெண்கள் அமைதியாக அமர்ந்து அந்த கதையை கேட்பார்கள். இவ்வாறு கதை சொல்லும் மரபின் மூலம் ஔவையார் அம்மனை பற்றிய நம்பிக்கையும் வழிபாட்டு முறையும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக கருதப்படுகிறது. கதை முடிந்த பிறகு அம்மனுக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வார்கள். கொழுக்கட்டை உள்ளிட்ட படையல்களை அம்மனுக்கு சமர்ப்பித்து மனதார வேண்டிக் கொள்வார்கள். இந்த நேரத்தில் பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அம்மனிடம் பிரார்த்தனை செய்வார்கள். வழிபாடு முடிந்ததும் அந்த நாளுக்காக தயாரிக்கப்பட்ட கொழுக்கட்டையை பெண்கள் மட்டுமே பிரசாதமாக எடுத்துக் கொள்வது சில இடங்களில் கடைபிடிக்கப்படும் முக்கியமான பழக்கமாகும். அந்த மரபின்படி கொழுக்கட்டையை ஆண்களுக்கு வழங்காமல் வழிபாட்டில் கலந்து கொண்ட பெண்களுக்குள் மட்டுமே பகிர்ந்து கொள்வார்கள். மிகவும் முக்கியமாக இந்த வழிபாடு இரவு முழுவதும் முடிந்த பிறகு சூரியன் உதிப்பதற்கு முன்பே நிறைவு பெற வேண்டும் என்பது
சில இடங்களில் கடைபிடிக்கப்படும் வழக்கமாக கூறப்படுகிறது. வழிபாடு முடிந்ததும் பெண்கள் அனைவரும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்வார்கள். சூரிய உதயத்திற்கு முன்பே அவர்கள் தங்கள் வீடுகளை அடைவது இந்த விரதத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இவ்வாறு இரவு நேரத்தில் பெண்கள் மட்டும் ஒன்று கூடுதல், பச்சரிசியை இடித்து கொழுக்கட்டை தயாரித்தல், அதை அவித்து அம்மனுக்கு படைத்தல், புங்க இலை மற்றும் புளிய இலை வைத்து வழிபடுதல், அவ்வையார் அம்மன் கதையை சொல்லுதல், தேங்காய் உடைத்து வழிபடுதல், பின்னர் பெண்கள் மட்டுமே பிரசாதத்தை எடுத்துக்கொள்வது, சூரிய உதயத்திற்கு முன் வீடு திரும்புதல் ஆகியவை சில பகுதிகளில் தலைமுறைகளாக பின்பற்றப்படும் ஔவையார் அம்மன் விரதத்தின் சிறப்பான மரபுகளாக கூறப்படுகின்றன. குறிப்பு: நீங்கள் கூறிய இந்த கதை ஒரு நாட்டுப்புற வாய்மொழி மரபில் வரும் ஔவையார் அம்மன் கதை. இதன் பகுதிகள் ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம். எனவே இதை வரலாற்று ஆவணத்தால் நிரூபிக்கப்பட்ட சம்பவம் என்று சொல்லாமல் பாரம்பரியமாக சொல்லப்படும் கதை என்று குறிப்பிடுவது சரியானது. இந்த வழிபாட்டு முறைகள் ஊர் மற்றும் குடும்ப மரபுக்கு ஏற்ப மாறுபடலாம். குறிப்பாக ஆண்களுக்கு கொழுக்கட்டை கொடுக்கக்கூடாது மற்றும் சூரிய உதயத்திற்கு முன் வீடு திரும்ப வேண்டும் போன்றவை எல்லா இடங்களிலும் ஒரே விதமாக பின்பற்றப்படுகின்றன என்று பொதுவாக கூற முடியாது.